ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் யார் வரா தெரியுமா? எஸ், நம்ம ரெட் பஸ்ஸில் வர்றது நம்மளோட ஃப்ராங்க்லின். ஃப்ராங்க்லின் இப்போது பஸ்லேருந்து இறங்கிட்டான். என்ன மேட்டர்னா, அவன் காலேஜ் 3 இயர் படிப்பு முடிச்சுட்டு பாஸ் பண்ணிட்டு ஜாலியாக வீட்டுக்கு வந்திருக்கான். இப்போ வீட்டுக்கு போகிறான் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ராங்க்லின் ஓடி போகிறான் சந்தோஷத்தில். வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா அவனோட செல்ல நாய்க்குட்டி டாமி வெளியே நிற்குது. ஸோ டாமி பார்த்த உடனே ஹாப்பி ஆயிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். டாமி கூட கொஞ்சம் நேரம் விளையாடுறான். ஹே ஜாலி ஜாலி. டாமி கூட நல்லா சுற்றிட்டு விளையாடிட்டு டாமியை நல்லா கொஞ்சிட்டு இப்போ வீட்டுக்குள்ளே வரான் ஃப்ரெண்ட்ஸ். ஹாலில் சந்தோஷத்தில் ஆடுறான். ஹே, நான் படிப்பு முடிச்சிட்டேன், இனிமேல் நான் ஜாலியாக இருப்பேன், என்னோட எஜுகேஷன்லாம் முடிஞ்சிருச்சு, ஐ எம் அ ஃப்ரீ பேர்ட் அப்படின்னு நல்லா டான்ஸ் ஆடுறான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவன் இப்போது காலேஜ் படிப்பை முடிச்சாச்சு. இப்போ சந்தோஷமா இருக்கான். லீவுக்கு வீட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு இருக்கான் நம்ம ஃப்ராங்க்லின். இப்போ என்ன பண்றான்னா, நெக்ஸ்ட் அவங்க அம்மாட்ட போயிட்டு அவன் படிச்சு முடிச்ச விஷயத்த சொல்லான்ட்டு போறான். வீட்டில் தேடி பார்க்கறான். ஹாலில் பார்க்கறான், யாரும் இல்லை. அச்சோ, சரி ஓகே, பெட்ரூம்ல பார்க்கலாம். பெட்ரூம்ல போய் பார்த்தாலும் யாரும் இல்லை. ஒன்றும் என்னது, ஒரு வேளை மொட்டை மாடியில் இருப்பாங்களோ? சரி ஓகே, நம்ம மாடிக்கு போய் பார்ப்போம் அப்படின்ட்டு மாடிக்கு போகிறான். மாடிக்கு போய் தேடினா அங்கேயும் யாருமே இல்லை. இப்போ ஃப்ராங்க்லினுக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. என்னடா, வீட்டில் யாராச்சும் ஒருத்தராச்சும் இருக்கணுமே, யாருமே இல்லையே அப்படின்னு ஒரே கன்ஃபியூஷன். இப்போ வெளியே வரான் ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணுறதுன்னு தெரில, சுற்றி பார்க்குறான். சரி ஓகே, அம்மாவுக்கு கால் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு கால் பண்ணுறான். கால் பண்ணால் கால் கனெக்ட் ஆகலை, கட் ஆகுது. சரி அகைன் ரீடைல் பண்ணி பார்ப்போம், அகைன் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு அகைன் கால் பண்ணுறான். பார்த்தா அகைன் கால் கட் ஆயிடுச்சு. அவனால அவங்க அம்மாட்ட பேச முடியல. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில ஃப்ராங்க்லினுக்கு. ஒரே கன்ஃபியூஷனில் வெளியே வரான். வெளியே வந்த ஃப்ராங்க்லினுக்கு ஒன்றும் புரியலை. வீட்லேயும் யாரும் இல்லை, ஃபோன் பண்ணாலும் யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில. இப்போது ஓடி போகிறான் ஃப்ராங்க்லின். ஓடி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறான். ஸோ ஃப்ராங்க்லின் பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனை கண்டுபிடிச்சிட்டான். அங்கே இப்போ உள்ளே போகிறான் ஃப்ராங்க்லின். போயிட்டு போலீஸ் நிற்கிறாங்க வாசலில். ஸோ போலீஸ்கிட்ட போகிறான். போலீஸ், என்னோட அம்மாவை காணும், வீட்டில் யாருமே இல்லை, நான் படித்து முடிச்சுட்டு இப்போ தான் வந்திருக்கேன், வீட்டுக்கு பார்த்தா யாரையும் காணும், என்னோட அம்மாவுக்கு ஃபோன் பண்ணாலும் யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்க, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு போலீஸ்கிட்ட புலம்புறான். ஸோ போலீஸ் என்ன பண்ணுறாங்க, ஓகே கவலைப்படாத ஃப்ராங்க்லின், நாங்கள் உங்கள் அம்மாவை கண்டுபிடிச்சி தரோம் அப்படின்னு பேசுகிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுன்னா, நீ போயிட்டு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணும். உள்ளே போயிட்டு ரிசப்ஷனில் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வா ஃப்ராங்க்லின், நாங்கள் உங்கள் அம்மாவை கண்டுபிடிச்சி தரோம் அப்படின்னு போலீஸ் சமாதானப்படுத்துகிறாங்க. ஃப்ராங்க்லினுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. உள்ள ரிசப்ஷனுக்கு போகிறான். போயிட்டு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறான். ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு வெளியே வரான். இருந்தாலும் கவலையாக இருக்குது. என்னடா இது, யாருமே என்கிட்ட எதுவுமே சொல்லாமல் எங்கே போயிட்டாங்கன்னு தெரிலன்னு ஒரே கன்ஃபியூஷனில் இருக்கான். இப்போ நெக்ஸ்ட் ஃப்ராங்க்லின் என்ன பண்ண போகிறான், அவங்க அம்மா எங்கே போனாங்க, அவங்கள எப்படி கண்டுபிடிக்க போகிறான், எல்லாமே நாளைக்கு எபிசோடில் பார்க்கலாம். ஃப்ராங்க்லினோட அம்மா எங்கே போயிருப்பாங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.